ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடத்ததிபதியும் 8ஆம் இடத்ததிபதியும் கெட்டு போயிருந்தா அவங்க கடன் வாங்கினா கட்ட முடியாது, அதே மாதிரி கடன் கொடுத்தா வராது அப்படின்னு கேள்விப்படுறேன். இது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கமெண்ட் கொடுத்திருந்தார். ஆக்சுவலா அப்படி கிடையாது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது கெட்டு போயிருந்ததுன்னா உங்களுக்கு கடன் இருக்காது. சரியா? இருந்தாலும் பெரிய அளவில் இருக்காது, சமாளிச்சுக்கலாம், கட்டிக்கலாம். 6ஆம் இடத்ததிபதி கெட்டு போயிருந்ததுன்னா நிச்சயமா நீங்க கடன் கொடுத்தா வசூல் ஆகும், அதே மாதிரி வாங்கினாலும் கட்டிடலாம். இந்த கடன் கட்டுறதுங்கிறது வந்து 8ஆம் இடம் 6ஆம் இடத்தை மட்டும் வச்சு கிடையாது. வாங்குறது வேணா 8ஆம் இடம் சொல்லலாம், அதுல பிரச்சனை வர்றது வேணா 6ஆம் இடம் சொல்லலாம். ஆனா கடன் கட்டுறதுங்கிறது 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் சார்ந்தது. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். இந்த 2 ஸ்தானமும் பலமாகிறப்ப நீங்க என்னதான் கடன் பெற்றிருந்தாலும் கடன் கட்டிடலாம். அதனால எல்லாருமே கடன்ல தான் சார் இருப்பாங்க. கடனை பத்தி பயப்படாதீங்க. நாடே கடன்ல இருக்கு. எத்தனை நாடு கடன்ல இருக்கு? இதுக்கு என்ன கவலை?